Look at this condition. Last time earthquake happened, everything collapsed. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜபல் அக்தர்ன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். இங்கே அல்கோப்ராலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனால் தான் இந்த ஜபல் அக்தரை ரீச் பண்ண முடியும். ரொம்ப நாளாக ஜபல் அக்தர் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் போக முடியாமல் ரொம்ப நாள் அப்படியே பிளான் கேன்சல் ஆகிட்டே இருந்தது. ஃபைனலாக ஒரு 4-5 பேராக நாங்கள் சேர்ந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜபல் அக்தர் போகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4x4 வெஹிக்கிள் வேணும். அது இல்லாமல் உங்களால் அங்கே போக முடியாது. ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஜபல் அக்தரோட செக் பாயிண்ட்டுக்கு வந்தோம். ஸோ கீழே இந்த மலைக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அங்கே உங்களோட வெஹிக்கிள்லாம் செக் பண்ணிவிட்டு 4x4 டிரைவ் வெஹிக்கிள் வண்டி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை ஃபர்தராக அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏதோ லே லடாக் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஃபாக் அண்ட் மிஸ்டி செம்ம சூப்பரான ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துச்சு. நிறைய இடத்துல நின்று நாங்கள் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஜபல் அக்தரில் ஒரு ஓல்டு ஃபேமஸான ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். மேபி இருந்தால் கோஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னார். அதை வச்சே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தான் என்னோடய ஃப்ரெண்டு. We came here, ghost house. Maybe some ghost will be there. Let's check it. I will show you some mysterious place. இந்த இடத்துல ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சேஃபான பிளேஸில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல யாருமே இல்லை. அதை வச்சு ஒரு ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தான். Look at these trees, more than 200 years older, and I have heard so many stories about these trees. Night after 10 o'clock, some ghosts will hang here, and some kind of white things and all can visible from there, and all so many people are seen. So we came here. It's a very dangerous place. Finally we reached the entrance of this ghost house, and it looks very beautiful. When I entered here, I feels like someone is living here. Now we are entering a very scariest place. இது அந்த காலத்தில் கல்லை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில இடம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா கட்டைங்க நிறைய பெரிய பெரிய மரம்லாம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. பட் அதனால் நம்ப முடியாது, எப்போ வேணாலும் இது கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு நின்று எடுத்தோம். செம்ம சூப்பரான ஒரு வியூ கிடச்சிது. வேறு லெவலில் இருந்தது. Look at this condition. Last time earthquake happened, everything collapsed. Look at this. So finally we explored everything here. But finally we didn't get any ghost, but it's too scary. You come and see the places. Anyway, we are going to end our video. Tata, bye bye. ஸோ எப்படியோ ஒரு வழியாக அவனோட விலாக் எல்லாமே முடிஞ்சது. இங்கே சொன்னதில் ஒரு சிலது உண்மையாக இருக்கும், ஒரு சிலது பொய்யாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு யாருமே இல்லை. இங்கே ஒரு கோஸ்ட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் டூரிஸ்ட் பார்த்துட்டு ஒரு சிலர் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் மேபி ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் அலோடு கிடையாது. இந்த ஓல்டு வில்லேஜில் கொஞ்சம் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு பிளேஸும் இருந்தது. அந்த பிளேஸோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம்.
நல்ல லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லி எங்கள் கைடுக்கிட்ட கேட்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு அல் ஸ்விக்ரா கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு உள்ளவே வந்து அப்படியே ஒரு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்களாம். அந்த இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். இந்த இடம் வந்து ஒரு சிலது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால அவங்களோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல ஒரு கிளிஃப் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த இடத்துல காஃபி நல்லா இருக்கும், அதை மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துட வேண்டியதுதான். We'll get to hear a very tasty coffee. We'll try. Very expensive, but we'll try. This is a place. It's a rainy season. Water will come like this. Create like on a hotel. Okay. When you stay, no need AC, no need electricity, no nothing. Always cold. Okay. So we tasted the coffee. Coffee was very nice. Must try. இந்த காஃபி ஷாப்பில் ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் வேறு ஏதாவது பிளேஸ் இருக்குமான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். இந்த ஜபல் அக்தருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜான்வரி ஃபஸ்ட்லேயே வந்திருந்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்னோஃபால் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜான்வரி எண்டில் வந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஐஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஒரு பக்கம் வந்து சன்செட் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இந்த ஃபாக் அண்ட் மிஸ்ட் வந்துட்டுருக்கு. எங்களுக்கு மூக்கிலெல்லாம் சளி ஒழுகிட்டு இருந்துச்சு. பட் ஆனாலும் நாங்கள் பாட்டு போட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து ஒன் டே ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜபல் அக்தரை போய் பாருங்கள். அதுவும் கரெக்டான டைமில் போங்க, அப்போ தான் இந்த மாதிரி மிஸ்ட் அண்ட் ஃபாக்லாம் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.